வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். டிஆர்பி நியூ நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. டயட் மற்றும் எஸ்சிஆர்டி காலி பணியிடங்களுக்கான சீனியர் லெக்சரர்ஸ் ஜூனியர் லெக்சரர்ஸ் 2022க்கான நோட்டிஃபிகேஷனை வெளியாக இருக்குது. ஸோ அதுக்கான சேல்ரி எவ்வளோ, அதற்கான எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம், இதற்கான சிலபஸ் என்ன, ஸோ அந்த சிலபஸோட லிங்க் நம்ம இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல் புதிய நடைமுறையாக தமிழ் தகுதி தேர்வும் இந்த தேர்வில் டயட் மற்றும் எஸ்சிஆர்டி தேர்வில் வந்து தமிழ் தகுதி தேர்வும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட் மற்றும் டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த எஸ்சிஆர்டி டயட் தேர்வில் பார்த்திங்கன்னா முதன்முறையாக விரிவுரையாளர் தேர்வை தமிழ் தகுதி தேர்வாக அறிமுகப்படுத்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வெளியிட்டிருக்காங்க. பிற மாநிலத்தவர் வந்து தமிழக தேர்வுகளில் நுழைவதை தடுக்கும் வகையில் இந்த நடைமுறை வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி இருந்த சூழ்நிலையில் டிஆர்பியில் முதல் முறையாக இந்த எஸ்சிஆர்டி மற்றும் டயட் தேர்வுகளில் இதை கட்டாயம் தமிழ் தேர்ச்சி கட்டாயம்ன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. 50 மதிப்பெண்களுக்கு 20 மதிப்பெண்கள் வந்து கண்டிப்பாக பெற வேண்டும். 20 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அந்த பணிக்கான வாய்ப்புன்றது கொடுக்க முடியும்ன்றது தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த யாருக்கு விலக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இதிலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ டிசபிலிட்டி பீப்புளாக இருந்தால் இந்த தமிழ் தகுதி தேர்ச்சின்றது அதிலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டு. ஸோ இந்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த சீனியர் லெக்சரர்ஸுக்கு 24 வேக்கன்சிஸும், லெக்சரர்ஸுக்கு 82 வேக்கன்சிஸு, ஜூனியர் லெக்சரர்ஸுக்கு வந்து 49 வேக்கன்சிஸ்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. சீனியர் லெக்சரர்ஸ் பேவை பொறுத்தவரையில் 56,900லேருந்து 1,80,500 வரையிலும் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் லெக்சரர்ஸுக்கு வந்து 36,900லேருந்து 1,16,600ம், ஜூனியர் லெக்சரர்ஸுக்கு 36,400லேருந்து 1,15,700. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இது ஸ்கேல் ஆஃப் பேன்றது வந்து இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த எக்ஸாமினேஷன் டேட்டும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் வந்து பின்னர் அறிவிக்கப்படும்ன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் சீனியர் லெக்சரர்ஸுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் இந்த 5 இயர்ஸ்ன்றது எங்கே வேணால் செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸில் இருந்தாலும் ஓகே தான். ஸோ சீனியர் லெக்சரர்ஸுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும், மாஸ்டர் டிகிரி ப்ளஸ் எம்எட் வந்து மஸ்ட்டு. மாஸ்டர் டிகிரியில் 50%, எம்எட்டில் 55% இருக்கணும். லெக்சரர்ஸுக்கு பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி 50%ன்றது கட்டாயமாகும், எம்எட்டில் 55% மார்க்ஸ்ன்றதும் இருக்கணும். ஸோ கட்டாயமாக பார்த்திங்கன்னா இந்த எஸ்சிஆர்டி லெக்சரர்ஸுக்கு கட்டாயமாக எம்எட்ன்றது தான் ப்ரைமரியான ஒரு குவாலிஃபிகேஷன். பிஜி ப்ளஸ் எம்எட்டு, யூஜி பிஜி வந்து சேம் கிராஜுவேஷனாக இருக்கணும், சேம் சப்ஜெக்டாக இருக்கணும், சேம் சப்ஜெக்ட்ன்றது. ஸோ அப்போ லெக்சரர்ஸுக்கு பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்ட்ஸுக்கெலாம் கொடுத்துருக்காங்கன்றது தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. ஜூனியர் லெக்சரர்ஸுக்கு சேம் ஆஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி 50%, எம்எட்டில் 55%ன்றது கொடுக்கணும். அதே போல் யூஜி பிஜி கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் ஸ்டடிட் இன் த சேம் ஆர் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்ன்றதை வந்து இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து கட்டாயமாக தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு இருக்கும். 30 கொஷின்ஸ் ஒன்று இருக்குது, 50 மார்க்ஸு. இதில் 30 மினிட்ஸ் வந்து டியூரேஷனு. கண்டிப்பாக நீங்கள் 20 மார்க்ஸ் 40% வந்து 20 மார்க்ஸ் நீங்கள் வந்து எடுக்கணுன்றதும். மற்றதுக்கு அந்த சப்ஜெக்டில் சிங்கிள் பேப்பர் பார்ட் பியில் அப்ஜெக்டிவ் டைப்பில் 150க்கு உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர்ன்றது இருக்கும். மெயின் சப்ஜெக்ட்டுக்கு 70யும், எஜுகேஷன் மெத்தடாலஜி 70, ஜென்ரல் நாலேஜ் 10. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 மார்க்ஸு. இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணுன்றது தான் அவுட் ஆஃப் 150க்கு இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. எஸ்சியாக இருந்தால் எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு 68ம், எஸ்டிக்கு வந்து 60யும், அதர் கம்யூனிட்டி வந்து 50%, 75 மார்க்ஸ்ன்றது தான் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது. ஸோ இதற்கான சிலபஸ், ஸோ எல்லாருக்குமான காமனான சிலபஸ் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி. இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில் ஃபிலாசபிக்கல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷனும், சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன், சைக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன், எஜுகேஷன் எவாலுவேஷன், ரிசர்ச் மெத்தடாலஜி. ஸோ இதுவும்
எஜுகேஷன் டெக்னாலஜி, கரிக்குலம் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், டீச்சர் எஜுகேஷன், எஜுகேஷன் ஃபார் சேலஞ்சு. ஸோ இது எல்லாருக்குமே வந்து காமன்னு 11 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் நாலேஜை பொறுத்தவரையில் ஹிஸ்ட்ரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, பர்சனாலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸு, அப்ரிவேஷன்ஸ், எவ்ரிடே சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி இந்த கிரேடில் தான் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன்ஸ், எஜுகேஷன் ஃபவுண்டேஷன், ஃபிலாசபி, சோசியாலஜி, சைக்காலஜியை பொறுத்தவரை நீங்கள் பிஜி லெவல் எம்எட்டில் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாவே இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். மற்றபடி உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதே போல் மற்ற ஜியாகிரஃபி, அதே மாதிரி ஹிஸ்ட்ரி. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த சிலபஸில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இது மூலயமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. உங்களுக்கான தகவலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.